நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். தஞ்சை மாவட்டத்தில் 35 ஆண்டுகளாக கைவிசிறி தயாரித்து விற்பனை செய்து வரும் 74 வயதான விவசாயி ஒருவர் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்கும் வகையில் அமைந்திருக்கிறார். இந்த விவசாயி குறித்து இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே உள்ள ஆலங்குடி பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி காந்தி. 74 வயதான இவர் விவசாய கூலி தொழில் செய்து வருகிறார். அது மட்டுமின்றி பனை ஓலையில் விசிறி தயாரிக்கும் பணியில் கடந்த 35 ஆண்டுகளாக ஈடுபட்டு வருகிறார். வயல் வரப்புகள் மற்றும் நெடுஞ்சாலையோரங்களில் வளர்ந்திருக்கக்கூடிய பனை மரங்களில் இருந்து ஓலைகளை வெட்டி எடுத்து வந்து அதனை வெயிலில் காய வைத்த பிறகு பக்குவப்படுத்தி சாயம் நனைத்து பல வண்ணங்களில் விசிறி செய்து வருகிறார். இதற்காக சிகப்பு, மஞ்சள், பச்சை, ஊதா உள்ளிட்ட வண்ணங்களில் ஓலைகளை நனைத்து தென்னங்குச்சி மற்றும் நார்களை கொண்டு விசிறி தயாரித்து வருகிறார் விவசாயி காந்தி. முழுவதும் இயற்கையான முறையில் தயார் செய்யக்கூடிய இதுபோன்ற விசிறிகள் 50 ஆண்டுகளுக்கு முன்பு பரவலாக விற்பனை செய்யப்பட்டு வந்தது. எனினும் தற்போது தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக மின் விசிறி, ஏர் கூலர், ஏர் கண்டிஷனர், பேட்டரி ஃபேன் என வந்த பிறகு பனை ஓலை விசிறியின் விற்பனை மற்றும் இதனை செய்பவர்களின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்தது. இந்நிலையில் கடந்த 35 ஆண்டுகளாக விவசாய பணியுடன் சேர்த்து விசிறி தயாரிக்கும் பணியிலும் ஈடுபட்டு வரும் காந்தி தான் இருக்கும் காலம் வரை விசிறி தயாரிப்பில் ஈடுபட்டு அதனை விற்பனை செய்ய போவதாக தெரிவித்துள்ளார். சுமாராக வியாபாரம் ஆஸ்பத்திரி இதோடு தான் ஓடுது. பேன் காத்தாடி வந்ததுனால விசிறி கொஞ்சம் வியாபாரம் குறைச்சலாக இருந்தாலும் நான் ஆஸ்பத்திரிகளுக்கு கொண்டு நோயாளிகளுக்கு கொண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். விசிறியை வந்து அவங்க ஆஸ்பத்திரியில் கொடுப்பேன், வந்து செஞ்சு கொண்டு விற்றுக்கிட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு கைத்தொழிலாக ஓடிக்கிட்டு இருக்கு. தள்ளாத வயதிலும் சொந்த காலில் நிற்க வேண்டும் என விடாமுயற்சியுடன் கைத்தொழில் செய்து வரும் விவசாயி காந்தி இளம் தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் விளங்குகிறார் என்றால் அது மிகையல்ல. தொடர்ந்து 35 ஆண்டுகளாக தனி ஒரு ஆளாக விசிறி தயார் செய்து விற்பனை செய்து வருகிறார். போதிய அளவுக்கு வருமானம் இல்லை என்றாலும் கைத்தொழிலை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக செய்து வருகிறார். விசிறியை வாங்கி பாரம்பரியத்தை போற்ற வேண்டும் என்பதே அனைவரது எண்ணம். ஒளிப்பதிவாளர் டேவிட்டுடன் காதர் புதிய தலைமைக்காக. நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட்.